ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில ஒரு நோட்டீஸ் பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான ரெகுலரா வந்து அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஒரு கிளையன்ட்டுக்கு தான் வந்து இந்த நோட்டீஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து என்னைக்கு டேட்ல வந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் மார்ச் 2025 அதாவது ஒரு 4 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த நோட்டீஸ் வந்து வந்திருக்கு. ஸோ, இதுல வந்து என்ன வந்து ஆக்சுவலா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அசஸ்மென்ட் 10 நோட்டீஸ் வந்து இது. ஒரு ஸ்க்ரூட்னி மாரி அதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அத வச்சு நம்ம ஒரு ஸ்க்ரூட்னி பண்றோம் அப்படின்ற மாரி ஒரு இது. இது வந்து எந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 2023, 24க்கான ஃபினான்ஷியல் இயர் இது. ஸோ இது வந்து 2023, 24க்கான ஃபினான்ஷியல் இயர். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, GSTR 1 ரிட்டர்ன் ஃபைல்ட் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2023-24 இ-இன்வாய்ஸ் மேண்டேட்டரி ஃபார் டர்ன்ஓவர் அபோவ் 5 crores. அதாவது உங்க டர்ன்ஓவர் வந்து 5 crores அபோவ் இருக்கு. ஸோ நீங்க வந்து கம்பல்சரி வந்து இ-இன்வாய்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெனால்டீஸ் ஃபார் நான் ஜெனரேஷன் ஆஃப் இ-இன்வாய்ஸ் ப்ரொசீசிங் இனிஷியேட்டட் அண்டர் செக்ஷன் 61 ஆஃப் டிஎன்ஜிஎஸ்டி ஆக்ட் 2021 சென்ட்ரல் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2021. இது வந்து அசஸ்மெண்ட் வந்து 10 எஸ்எம்டி வந்து 10 வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது வந்து டீட்டெயிலான ஒரு நோட்டீஸ் வந்து இது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூல் வந்து ஃபாலோ பண்ணல. நீங்க வந்து ரூல் 48B, 48 சப்செக்ஷன் 4ம், 48 சப்செக்ஷன் 5, 48 சப்செக்ஷன் 6ம் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணல. அதனால வந்து இந்த நோட்டீஸ் வந்து நாங்க இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸ் பேயருக்கு வந்து கைண்ட் அட்டென்ஷன் குடுக்குறாங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ப ரிலேட்டட் மேனிட்டரி ஆயிருக்கு இன்வாய்ஸ். ஆஸ் பர் ரூல் 48(4) ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட அக்ரிகேட் டர்ன்ஓவர் உங்க அக்ரிகேட் டர்ன்ஓவர் ஏதோ ஃபினான்ஷியல் இயர்ல ஃப்ரம் 2017, 18ல இருந்து டில் டேட் உங்களோட டர்ன்ஓவர் வந்து மோர் தென்னா இருக்கு. பிஸ்கல் லிமிட் அவங்க லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. அந்த லிமிட்டை விட உங்களுக்கு வந்து மோர் தென் டர்ன்ஓவரா இருக்கு அப்படின்ற போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து ஐஎன்ஆர் நம்பர் அதாவது ஐஎன்ஆர் நம்பரோட தான் வந்து நீங்க வந்து ஜெனரேட் பண்ணணும். அதுவும் இ இன்வாய்ஸா தான் இருக்கணும். அதுக்கு வந்து ஐஎன்ஆர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி அதுக்கான ஃபுல் ஃபார்ம். ஐஎன்ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் தான் வந்து அதுக்கான ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் 48(5) இந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் 48(5) படி பார்த்தீங்கன்னா any invoice issued by notified person is any manner other than mentioned section 48B of 4. The same shall not be treated as a invoice. இதை வந்து ஒரு இன்வாய்ஸா வந்து அவங்க வந்து ட்ரீட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அஃபிஷியலா வந்து என்னைக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா நோட்டிபிகேஷன் நம்பர் 13/2020 வந்து பார்த்தீங்கன்னா டேட்டட் வந்து 21/3/2020. ஸோ அப்பதான் வந்து இந்த இ-இன்வாய்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே வந்து வந்து கொண்டு வராங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பன்னு பாத்தீங்கன்னா the aggregate turnover of financial year exit 100 crores உங்களோட டர்ன்ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 100 crores இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா இ-இன்வாய்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு என்னைக்கு டேட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா 21/3/2020ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 21/3/2020ல வந்து இந்த இ-இன்வாய்ஸ் கம்பல்சரின்றது வந்து நோட்டீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தர் அமெண்ட்மெண்ட் வந்து என்னைக்கு பண்ணிருக்காங்க நோட்டிபிகேஷன் நம்பர் 10/2023ல வந்து பாத்தீங்கன்னா டேட்டட் வந்து 10/5/2023. இந்த டேட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா the first day of August 2023 அதாவது ஃபர்ஸ்ட் டேல இருந்து இது அப்ளிகபிள் ஆகுது 2020ல உங்களோட டர்ன்ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 10 crores இருந்துச்சு. 10 crores the word வந்து பாத்தீங்கன்னா 5 crores வந்து மாத்திட்டாங்க. 10 crores இருந்து 5 crores அதாவது 10 crore இருந்து உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா 5 crores வந்து மாத்திட்டாங்க. ஸோ உங்களோட டர்ன்ஓவர் வந்து பாத்தீங்கன்னா 5 crores இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து கம்பல்சரி வந்து ஜிஎஸ்டில இ-இன்வாய்ஸ் தான் வந்து ஜெனரேட் பண்ணணும். அதுல ஐஎன்ஆர் நம்பர் மென்ஷன் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடும் வந்து கம்பல்சரி வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். இது வந்து டேட்லாம் வந்து எப்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்க டீட்டெயிலா வந்து நோட்டீஸ்லயே வந்து கொடுத்துருக்காங்க. 500 crores வந்து பாத்தீங்கன்னா 1/10/2020ல வந்து உங்களுக்கு வந்து
அந்த டர்ன் ஓவர் லிமிட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். அதேமாதிரி 100 கோர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த டேட்லேருந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். இதுவே உங்கள் 50 கோர்ஸ் டர்ன் ஓவராக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2021லேருந்து நீங்கள் வந்து இன்வாய்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறோம். இதுவே 20 கோர்ஸ் டர்ன் வந்து எப்போ மாற்றிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2022ல் வந்து மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2022ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வாய்ஸ் தான் உங்களோட டர்ன் ஓவர் வந்து 20 கோர்ஸ் அபோவ் இருக்குது அப்படின்ற போது நீங்கள் வந்து கம்பல்சரி இன்வாய்ஸ் தான் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தா டேர்ன் ஓவர் வந்து சீக்வன்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 10 கோர்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அக்டோபர் 2022லேருந்து உங்களோட டேர்ன் ஓவர் வந்து 10 கோர்ஸாக இருந்தால் தான் நீங்கள் வந்து கம்பல்சரி டாக்ஸபிள்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 2023லே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. உங்களோட டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோர்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் 2017-18லேருந்து ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் நீங்கள் வந்து 5 கோர்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற போது நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணி டேட் மென்ஷன் பண்ணி உங்கள் டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோர்ஸ் தாண்டிச்சு ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயரில் ஏதோ இதில் வந்து நீங்கள் மேட்ரி ஆகிட்டீங்க அப்படின்ற போது நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ நீங்கள் நான் ஜென்ரேஷன் ஆஃப் இன்வாய்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆஸ் பர் ஜிஎஸ்டி செக்ஷன் வந்து பெனால்ட்டிஸ் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சிஜிஎஸ்டி 25,000, எஸ்ஜிஎஸ்டி 25,000 மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வந்து உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் பெனால்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த நோட்டீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. எதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட் தான் வந்து டீல் பண்ணுறாங்கன்றனால இது மில்க் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து எக்ஸாம்ட்டு. ஸோ இதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இன்வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸபிள் இன்வாய்ஸுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். நான் டாக்ஸபிள் ஐட்டத்துக்கு வந்து நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னு வந்து கம்பல்சரி வந்து கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்ம நேரில் போயிட்டு ரிப்ளை சப்மிட் பண்ண இவங்க வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து ஆர்டர் வந்து ட்ராப் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேர்ன் ஓவர் வந்து 5 கோர்ஸ் அபோவ் இருக்கு. அந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா அந்த இன்வாய்ஸை வந்து இன்வாலிடாக ட்ரீட் பண்ணி நீங்கள் யாருக்கு இன்வாய்ஸ் கொடுத்தீங்களோ அவங்களுக்கும் வந்து இது எஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இல்லாமல் உங்களோட சப்ளையர் கஸ்டமர் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.